ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். ஒரு ஞானத்தோடு வாழ்ந்த மனிதர், ஞானத்தினால் உலகம் சிறக்க வாழ்ந்த மனிதர், உலகத்தின் மக்கள் எல்லாம் வணங்கும்படியாக வாழ்ந்த மனிதர் அமைதியில் துயில் கொள்கிறார். 40 என்பது ஒரு தலைமுறையினுடைய எண்ணிக்கை. அதே போல 40 என்பது ஒரு முழுமையான எண்ணிக்கை. முழுமையான முறையிலே மக்களை ஆண்டு அமைதியில் துயில் கொண்டு தன் தந்தையாம் தாவீதின் நகரிலே அடக்கம் செய்யப்படுகிறார். தந்தையாம் தாவீதிலே அவர் அடக்கம் செய்தார். அவருக்கு பின் அவருடைய மகன் ரெகொபோவாம் ஆட்சிக்கு வருகிறார் என்று சொல்லி அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இந்த 9ஆம் அதிகாரத்தோடு நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு அழகான ஒரு தாவீது, சாலமோன் உள்ளிட்ட மாபெரிய மனிதர்களுடைய கதாபாத்திரங்கள் நிறைவு பெறுகிறது. இதற்கப்புறம் நிறைய கிளர்ச்சி, குளறுபடி, காட்டி கொடுத்தல், துரோகம் இழைத்தல், நாட்டை பிளவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான எதிர்மறை செய்திகள் நிறைய வரும். ஆனாலும் இதுதான் வரலாறு. இந்த வரலாற்றை தான் குறிப்பேற்ற ஆசிரியர் மிக நாசுக்கான முறையில் நன்மான முறையில் பயன்படுத்துகிறார். இதுலேயும் பாருங்க, 1 அரசர் ஆகமத்தில் நம்ம வாசிக்கும் போது சாலமோனுடைய இறப்பில் சாலமோன் தன் இறுதி காலத்திலே தன் மனைவியர்களினால் மனம் திருப்பப்பட்டு கடவுளை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி கடவுளை மறுதளித்தார் என்றெல்லாம் இருக்கும். குறிப்பிட்ட ஆசிரியர் அந்த எதிர்மறை செய்திகளை அவர் குறிப்பிடவே கிடையாது. மாறாக அமைதியில் துயில் கொண்டார். தந்தையாம் தாவீதின் நகரிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் அவருடைய மகன் அவர் ஆட்சிக்கு வந்தார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த எபிசோடு அழகாக நிறைவுபடுத்துகின்றார். சாமி, நீங்க சொன்னது போல இனி இந்த சகாப்தங்கள் மறுபடியும் நடக்குமா? விவிலியத்துல தாவீது வருவாரா, சாலமோன் மறுபடியும் வருவாரா என்ற ஒரு ஏக்கத்தோட தான் இவரு நிவர்த்தி செஞ்சிருக்காரு சாமி. அந்த 2 மாபெரும் கதாபாத்திரங்கள் விவிலிய மாந்தலுடைய நிகழ்வுகள் நிறைவு பெறுது. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது, ஆனா வந்த போய் தானே ஆகணும். சாமி, இந்த பகுதி சொல்கின்ற வாழ்வியல் பாடங்கள் என்னவாக இருக்கின்றன தந்தை அவர்களே? வாழ்வியல் பாடங்கள் என்று சொல்லும் போது ஒரு 3 சின்ன கருத்துக்கள் மனதிற்குள்ளாக வருகிறது. சேபா நாட்டு அரசி சாலமோனுடைய ஞானத்தை பற்றி கேள்விப்படுகிறாள். அவரை வினாக்களினாலும் புதிர்களினாலும் திணறடிக்க வேண்டும் என்று சொல்லி தயாரிப்போடு வருகிறாள். அவரால் தீர்க்க முடியாத புதிர் எதுவும் இல்லை என்று அவள் கண்டுகொள்கிறாள். அதே போல அரசருடைய நிர்வாகத்திறன், அரசருடைய பணி பகுப்பு, அதே போலவே அவருடைய ஆலய வழிபாட்டு திறன், அவருடைய பக்தி, ஒழுக்கம் எல்லாவற்றையும் பார்த்து பேச்சற்று போனார் என்று வருகிறது. சில பேர் ரீலுக்கும் ரியலுக்கும் தூரம் ரொம்ப இருக்குது. ஒரு சிலர் ரீலாக தான் இருப்பாங்க. ஓட்ட பந்தாவாக இருக்கும். ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது, எல்லாமே எல்லாரும் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி, எல்லாரும் அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, கடை வாங்கியாவது பந்த காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. கடைசீட்டில் குடிமுழுகிற மாதிரி உட்காந்து கடத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது ரீல் வாழ்க்கை. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கை ரியல் வாழ்க்கை. அவருக்குள்ளாக ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தின் வெளிப்பாடு நாடு முழுவதும் தெரிந்தது. அந்த ஞானத்தை கண்டு அந்த பெண் அதிசயித்து போனாள். அப்போதான் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சாலமோனுடைய வாழ்வில் பார்க்கிற ஞானத்தை பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்ற ஒரு அழகான செய்தி என்னவென்றால், நம்ம உண்மையாக இருக்கணும். உள்ள என்ன இருக்குதோ வெளியே அப்படி வரணும். வெளியே என்ன இருக்குதோ அது உள்ளேருந்து வரணும். உள்ளத்தின் நிறைவின்றி வாய் பேசுன்னு சொல்லுவாங்க.
சாலமோனுடைய ஞானத்தை அவர் தம்பட்டம் அடிச்சு இது பண்ண கிடையாது. அவருடைய ஞானத்தை கேட்டு நாடுகள், அரசர்கள், அரசிகள் தேடி வந்தார்கள் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இனிமே 40 இன்னா 40 இனிமே 40 என்று ஒரு பாடல் தொகுப்பு இருக்கிறது. அதுல ஒரு தொகுப்புல சொல்லுவாங்க, தாமரைப்பூ அங்கதான் இருக்குது, தாமரைப்பூ அங்கதான் இருக்குது, அதுக்கு அடியில் தவக்கலை இருக்குது. ஆனா அந்த தவக்கலை அந்த தாமரையை கண்டுக்கவே கண்டுக்காது, அந்த தாமரையை ரசிக்கவும் ரசிக்காது, அந்த தாமரையினால அந்த தவளைக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனா எங்கேயோ காட்டுல இருக்கிற வண்டு உட்கார்ந்து தேன் எடுத்து அந்த பூவை ரசிச்சு அந்த பூவுடைய பயனை அனுபவிச்சு இன்னொரு பூவை உருவாக்கி மகரந்த சேர்க்கை போயிட்டு போகும். நீ தேனியா அல்லது தவளையா? தவளையா, அதுதான் முக்கியம். நம்ம ஞானமுள்ளவர்களா இருக்கணும், அல்லது ஞானத்தோடு இருக்கிறவர்களை நாம் நாடி போக வேண்டும். அதான் சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. என்னது? உன் முன்பாக நாள் முழுவதும் நின்று உன் ஞானத்தை கேட்கின்ற உன்னுடைய அலுவலர்கள் பேறு பெற்றவர்கள், உன் மனைவிமார்கள் பேறு பெற்றவர்கள் இல்லைங்களா? அதான் அந்த ரியலா இருக்கணும். ரியலா இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். முதலாவது கருத்தாக. இரண்டாவதாக, ஞானத்தை பற்றி இன்னொரு சின்ன செய்தி குறிப்பு சொல்ல போறோம். அதாவது இஸ்ராயல் நாட்டில் 3 வகையான ஞானம் இருந்தது, ஞான சோர்ஸ் இருந்தது. ஒன்று குடும்ப ஞானம். குடும்பத்தில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இவங்களுக்குள்ளாக பேசிக்கிட்டு உறவு வாழ்வில் வருகின்ற ஞானத்தின் செயல்பாடுகள் குடும்ப ஞானம். அடி உதவுங்க, அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. இதெல்லாம் குடும்பத்தின் ஞானம். 5 பேர்ல ஒரே மாதிரியாப்பா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரிப்பா, ஒன்னா இருங்கப்பா. குடும்ப ஞானம். இதுல கிளானிஷ் ஞானம் இருக்குது. அதாவது குழுவின் ஞானம். ஒரு குழுவின் ஞானம். இப்ப நம்ம எந்த குழுவை சார்ந்திருக்கிறோமோ அந்த குழுமத்தினுடைய ஞானமாக, இப்ப ரூபன், காத்து, அது ஆஷேர், நப்தலி, ஒவ்வொரு குழுவுக்கும் அந்த குழுவுக்கான ஒரு ஞானம் இருக்கும். அவர்கள் அது இடத்தையும் பொருளையும் ஏவனையும் செய்ததா இருக்கும். முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்தாப்புல ஞானம் இருக்கும். ஒவ்வொரு இடத்தை சார்ந்தும் ஞானம் வேறுபடும். அதான் இரண்டாவது கிளானிஷ் ஞானம்ன்றது. மூன்றாவது ராயல் கோர்ட் விஸ்டம் சொல்லுவாங்க, அரசவை ஞானம்ன்றது. இந்த சாலமோன் எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருந்தார். 3 வகை ஞானத்திலும் சிறந்தவராக இருந்தார். 3 வகை ராயல் கோர்ட் ஞானத்துல அடிச்சுக்க ஆள் இல்லை. எந்த புதிர், கேள்வி, விவாதம், வாதம் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருந்தார். அதே போல உண்மை அறிந்து அந்த 2 குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க. ஒரு குழந்தைய கூட்டிட்டு 2 அம்மாங்க பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அது டக்குன்னு சொல்றாரு, பதில் சொல்றாரு, வெட்டி கொடுத்துரு, ஆளுபதியா கூட, உடனே புரிஞ்சு போயிருது. நான் அது ஃபேமிலி விஸ்டம். அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஞானத்தினுடைய வகைகளை நாம் புரிந்து கொண்டு எது நமக்கு தேவை, எதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எதை நாம் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும், எதற்காக நாம் ஆண்டோடு ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக இந்த இடத்துல ஒரு அருமையான வசனம் வருது, கடவுள் அருளிய ஞானத்தினால் என்று ஒரு வார்த்தை வருகிறது. கடவுள் அருளிய ஞானத்தினால். அந்த வசனம் அருமையான வசனம். 23ஆம் வசனத்துல பாருங்களேன், கடவுள் சாலமோனுக்கு அருளிய ஞானத்தை. அதான் இப்போ எதுக்காக சொல்றேன்னாக்க, சாலமோனுடைய முழு ஆதாரம் ஞானம். அது கடவுள்கிட்டருந்து வருது. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே கடவுள்கிட்டருந்து வர்றது தான். பவுலடிகளார் கேட்குறாரு, உன்கிட்ட இருக்கிறதுல எது கடவுள்கிட்டருந்து வரல, ஏன் இப்படி பீத்திக்கிற கேட்குறார். அருமையாக கேட்குறார். உன்கிட்ட இருக்கிறதுல எது கடவுள்கிட்டருந்து வரல? எல்லாம் கடவுள்கிட்ட தானே வாங்கிட்டேன், அவர்கிட்ட தானே வாங்கிட்டேன், அப்புறம் ஏன் நீ பெருமை பாராட்டுற? ஏதோ நீயே சாதிச்ச மாதிரி நடந்துக்கிறியே, ஏன் அந்த பகட்டுத்தன்மை, ஏன் அந்த மேட்டிமை தன்மை என்று பவுலடிகளார் கேட்கின்றார். அதே போல கடவுளருடைய ஞானத்தினால் சாலமோன் நடந்து கொண்டது போல நம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொன்றும் கடவுள் கொடுத்தது. நல்ல நண்பர்கள், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைகள், நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல மாமா, அத்தை, இவங்க எல்லாருமே கடவுள் கொடுத்த பரிசுகள். நம் மீது அன்பு காட்டுகிற, நம்மை நேசிக்கிற, நாம் வளர்கிற, நாம் நன்றாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிற, நம்முடைய திறமைகளை வளர்த்து விடுகிற நம்முடைய பிஇடி மாஸ்டருங்க, நம்முடைய கோச்சிங்க, நம்முடைய டீச்சர்ஸு, நம்ம மீது தனிப்பட்ட முறையில் அன்பு காட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் கடவுள் கொடுத்த கொடைகள். அதெல்லாம் தான் ஞானத்தினுடைய வழிகாட்டிகள். அவர்கள் வழியாகத்தான் ஞானம் நம்மளை சேருது. அப்போ அவங்களை மதிக்கவும், அவர்களை நேசிக்கவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை வாழ்த்தவும், அவர்களை போற்றவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதான ஒரு கருத்தாக நாம் பார்க்கின்ற பொழுது, சாலமோனுடைய ஆட்சி காலத்துல
இஸ்ராயேல் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை தங்களுக்குள்ளாக கொண்டிருக்கிறது. அந்த அரசாட்சியினுடைய நிலப்பரப்பு யூப்ரஸ் நதியிலிருந்து பிலிஸ்தியா வரைக்கும், எகிப்தினுடைய எல்லை வரைக்கும், கீழே எகிப்தினுடைய எல்லை வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எல்லை நிலப்பரப்பை நான் எங்கேயுமே படிச்சதில்லை. அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை அவர் ஆளுகை செய்கிறார். அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ஆளுகை செய்கிற அந்த மனிதர் இஸ்ராயேலை உலகறிய காட்டுகிறார். உலகத்தின் சிறந்த காட்டுகிறார். இப்ப தெல்தான் இன்ஸ்கிரிப்ஷன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. தெல்தான் இன்ஸ்கிரிப்ஷன் என்று ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த தெல்தான் இன்ஸ்கிரிப்ஷன் என்பது தெல்தான் கல்வெட்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த கல்வெட்டு ஒரு மன்னன், குறுநில மன்னன், இன்னொரு இஸ்ராயல் மக்களுடைய வீட்டை சார்ந்தவர்களை தோற்கடித்த ஒரு கல்வெட்டாக இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே இந்த ஆண்டு இந்த நாடில் தாவீதின் வீட்டை சார்ந்த இந்த அரசனை நான் தோற்கடித்தேன் என்று குறிப்பிடுகிறார். கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது என்கிறவர் உண்மை மனிதர். நிறைய பேர் சொல்றாங்க, தாவீது உண்மையா, அவர் ஒரு பேரரசரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ பைபிள் அல்ல, பைபிளை தாண்டி வெளியே இருக்கிற தெல்தான் இன்ஸ்கிரிப்ஷன்ல அதை பத்தி போட்டிருக்கிறாங்க. தாவீது அப்படின்னு எபிரேய மொழியில எழுதியிருக்குது. அந்த எபிரேய மொழியில எழுதியிருக்குது. அப்ப எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, சாலமோன் என்கின்றவர் ஒரு வரலாற்று கதாபாத்திரம், வாழ்ந்தவர், கடவுளை அனுபவித்தவர், நமக்கு பாடம் சொல்லித் தருகிறவர், நமக்கு வரலாறாக மாறுகிறவர். அவருடைய நிலப்பரப்பு அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு என்றால் எவ்வளவு உழைத்திருப்பார், எவ்வளவு திட்டங்கள் தீட்டியிருப்பார், எவ்வளவு செம்மையான கூர்மையான மதிநுட்பத்தோடு செயல்பட்டு இருப்பார். இத்தனைக்கு அதிக போரே இல்லை, ஒரே ஒரு போர் தான் நடத்தியிருக்கிறார். மீதி எல்லாம் ராஜதந்திரம் தான், மீதி எல்லாம் நட்புணர்வு தான், மீதி எல்லாம் ஒப்பந்தம் தான், மீதி எல்லாம் மனைவிகளை மனம் செய்து கொண்டு அந்த நாட்டை நட்புக்கு கொண்டு சேர்த்தது தான். ஆக இந்த சாலமோனை போல மதியுகத்தோடு எந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழலை நாம் எப்படிப்பட்ட விதத்திலே கையாள வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதுவே சாலமோனின் ஞானம் நமக்கு வந்ததற்கான அடையாளமாகும். இனிய இதயங்கள், இதுவரை நாம் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 9. சேபாவின் அரசி சாலமோனின் புகழை பற்றி கேள்விப்பட்டு கடினமான வினாக்களால் அவரை சோதிக்க எருசலேம் வந்தார். பெரும் பரிவாரத்தோடும் நறுமணப் பொருள்கள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்த ஒட்டகங்களோடும் அவர் சாலமோனை கண்டு தம் மனத்திலிருந்த எல்லாவற்றையும் அவரிடம் கூறினார். சாலமோன் அவருடைய எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தார். அவருக்கு விடுவிக்க இயலாத புதிர் ஒன்றுமில்லை. சேபாவின் அரசி சாலமோனின் ஞானத்தையும் அவர் கட்டியிருந்த அரண்மனையையும் கண்டார். அத்துடன் அவரது பந்தி உணவுகளையும் அவருடைய அலுவலர்களின் இருக்கைகளையும் அவர்களது பணியின் ஒழுங்குமுறையையும் அவர்களுடைய சீருடைகளையும் அவருடைய பானம் பரிமாறுவோர் அவர்களுடைய சீருடைகள் மற்றும் ஆண்டவர் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றையும் கண்டபோது அவர் பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி, உமது செயல் பற்றியும் உமது ஞானம் பற்றியும் எனது நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே. நான் இங்கு அவற்றை நேரில் என் கண்களால் காணும் வரை அவர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. மிகுந்த ஞானம் பற்றி அவர்கள் பாதி கூட எனக்கு கூறவில்லை என உணர்கிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விஞ்சிவிட்டீர். மனைவியர் பேறு பெற்றோர், எப்பொழுதும் முன் நின்று உமது ஞானத்தை கேட்கிற அலுவலரும் பேறு பெற்றோர். மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக உம்மை ஓர் அரசராக்கிய கடவுளாம் ஆண்டவர் போற்றி போற்றி. இஸ்ரேல் மக்களை என்றென்றும் நிலைநிறுத்த கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் நீர் அவர்களுக்கு
நீதியும் நியாயமும் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார். பின்பு அவர் அரசரிடம் 120 தாலந்து பொன், மிகுதியான நறுமண பொருள்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அளித்தார். சேபாவின் அரசி அரசர் சாலமோனுக்கு அளித்த நறுமண பொருள்களை போன்று பிறகு என்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை. ஓபியரிலிருந்து பொன்னை கொண்டு வந்திருந்த ஈராமின் பணியாளரும் சாலமோனின் பணியாளரும் நறுமண மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தனர். அரசர் அந்த நறுமண மரங்களால் ஆண்டவர் இல்லத்திற்கும் அரச அரண்மனைக்கும் தேவையான படிக்கட்டுகளையும், பாடகர்களுக்கு சுரமண்டலம், தம்புரு ஆகிய இசைக்கருவிகளையும் செய்தார். யூதா நாட்டில் அத்தகையவை அதற்கு முன் இருந்ததில்லை. அரசர் சாலமோன் சேபாவின் அரசி விரும்பி கேட்டவை எல்லாவற்றையும் அவர் அரசருக்கு கொண்டு வந்ததை விட மிகுதியாகவே அளித்தார். பின்பு அவர் தம் அலுவலருடன் தமது நாட்டுக்கு திரும்பிச் சென்றார். சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்த பொன்னின் நிறை 26,640 கிலோகிராம். இத்துடன் வியாபாரிகளும் வணிகர்களும் கொண்டு வந்ததை தவிர அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டின் ஆளுநர்களும் சாலமோனுக்கு பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்தனர். சாலமோன் அரசர் பொன் தகட்டால் 200 பெரிய கேடயங்களை செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 7 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று அவர் 300 சிறிய கேடயங்களை பொன் தகட்டால் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 3.5 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அரசர் இவற்றை லெபனோனின் வனம் என்ற அரச மாளிகையில் வைத்தார். பின்பு அரசர் தந்தத்தால் பெரியதோர் அரியணை செய்து அதனை பசும்பொன்னால் மூடினார். அந்த அரியணைக்கு பொன்னாலான 6 படிகளும், பொன்னாலான ஒரு கால்மணையும் மற்றும் இருக்கையின் இருமருங்கிலும் கைத்தாங்கிகளும், அக்கைத்தாங்கிகளோடு இணைந்த 2 சிங்கங்களும் இருந்தன. அந்த 6 படிகளின் இருமருங்கிலுமாக 12 சிங்கங்கள் நின்றன. இதுபோன்று வேறு எந்த அரசிலும் செய்யப்படவில்லை. அரசர் சாலமோனின் பான பாத்திரங்கள் அனைத்தும் பொன்னாலானவை. லெபனோன் வனத்தில் இருந்த எல்லா கலன்களும் பசும்பொன்னாலானவை. சாலமோனின் காலத்தில் வெள்ளிக்கு எத்தகைய மதிப்பும் இல்லை. அரசரின் கப்பல்கள் ஈராமின் பணியாளருடன் தர்சீசுக்கு சென்று வரும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தர்சீசிலிருந்து கப்பல்கள் பொன், வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு வந்தன. செல்வத்திலும் ஞானத்திலும் அரசர் சாலமோன் உலகின் மற்ற மன்னர்களை விட சிறந்து விளங்கினார். கடவுள் சாலமோனின் அறிவுக்கு அருளிய ஞானத்தை நேரில் கேட்க உலகின் எல்லா மன்னர்களும் அவரை நாடி வந்தனர். அவர்கள் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருள்கள், பட்டாடைகள், படைக்கலன்கள், நறுமணப் பொருள்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அவருக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்தனர். சாலமோன் குதிரைகளுக்கும் தேர்களுக்குமாக 4000 கொட்டில்களையும் 12000 குதிரை வீரர்களையும் கொண்டிருந்தார். தேர்களை தேர்ப்படை நகர்களிலும் தம்முடன் எருசலேமிலும் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் பேராறு முதல் பெலிஸ்தியர் நாடு வரையிலும் எகிப்திய எல்லை மட்டும் இருந்த எல்லா மன்னர்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினார். எருசலேமில் வெள்ளி கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் பள்ளத்தாக்கின் அத்திமரம் போன்றும் ஏராளமாக கிடைக்கும்படி செய்தார். அவர்கள் எகிப்திலிருந்தும் மற்ற எல்லா நாடுகளிலிருந்தும் சாலமோனுக்கு குதிரைகளை கொண்டு வந்தனர்.
சாலமோனின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் சீலோவியர் ஆகிய அகியாவின் இறைவாக்கிலும் நெபாத்தின் மகன் யெரொபவாம் பற்றி திருக்காட்சியாளர் இத்தோ கண்டு எழுதிய காட்சிகளிலும் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? சாலமோன் இஸ்ரேல் முழுமைக்கும் அரசராக எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பின்பு சாலமோன் தம் மூதாதையருடன் துயில் கொண்டார். அவரை அவர் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவருக்கு பின் அவர் மகன் ரெகபெயாம் ஆட்சி செய்தான். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பாதையிலே பயணிக்கிறது. ஒன்று, ஆலயத்தினுடைய பாரம்பரியம், எருசலேம் தேவாலயத்தினுடைய பாரம்பரியம். அது எருசலேம்ல இருக்குது, சவுத்துல இருக்குது, தெற்கே இருக்கிறது. வடக்கே இருக்கின்ற அந்த அரசானது தாவீதினுடைய வம்சத்திலே பயணிக்கிறது. ஒரு பக்கத்திலே தாவீதின் வம்சத்தினுடைய மரபினர், மறுபக்கத்திலே ஆலய பாரம்பரியம் என்று பயணிக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். நாடு 2ஆக பிரிகிறது. வடநாடு, தென்னாடு என்று பிரிகிறது. 11 கோத்திரங்கள் சேர்ந்த வடநாடு, ஒரே ஒரு கோத்திரமான தென்னாடு, யூதா. அப்படி இருக்கும்போது